அண்மை செய்தி தூத்துக்குடியில் விசாரணை கைதி அருணாச்சலம் உயிரிழப்பிற்கு மாஜிஸ்ட்ரேட் விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை இந்த செய்தியாளர் மோகன்ராஜ் பிரிக்க கேட்கலாம். மோகன்ராஜ் வணக்கம். மாஜிஸ்ட்ரேட் விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. விரும்பின நிச்சயமாக சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்தாக அருணாச்சலம் என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் தென்பாகம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திய போது உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அருணாச்சலத்தின் உறவினரிடம் நீதித்துறை நடுவர் விஜயராஜ் விசாரணை நடத்தியதைத் தொடர்ந்து அருணாச்சலத்தின் உடல் குடும்பத்தினர் ஒப்புதலுடன் பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி பிணவரையிலிருந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி பிரேத பரிசோதனை கூடத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து அங்கு அந்த உடற்கூறாய்வு ஆனது முழுவதுமாக வீடியோ எடுக்க வேண்டும் என ஒரு உறவினர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து தற்போது கலைந்து சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். அண்மை செய்தி தூத்துக்குடியில் விசாரணை கைதி அருணாச்சலம் உயிரிழப்பிற்கு மாஜிஸ்ட்ரேட் விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை இந்த செய்தியாளர் மோகன்ராஜ் பிரிக்க கேட்கலாம். மோகன்ராஜ் வணக்கம். மாஜிஸ்ட்ரேட் விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. விரும்பின நிச்சயமாக சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்தாக அருணாச்சலம் என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் தென்பாகம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்திய போது உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அருணாச்சலத்தின் உறவினரிடம் நீதித்துறை நடுவர் விஜயராஜ் விசாரணை நடத்தியதைத் தொடர்ந்து அருணாச்சலத்தின் உடல் குடும்பத்தினர் ஒப்புதலுடன் பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி பிணவரையிலிருந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி பிரேத பரிசோதனை கூடத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து அங்கு அந்த உடற்கூறாய்வு ஆனது முழுவதுமாக வீடியோ எடுக்க வேண்டும் என ஒரு உறவினர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து தற்போது கலைந்து சென்றுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.